சாக்லேட் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போய் 10 வயது சிறுமிக்கே இப்படியா? கோவையை உலுக்கிய கொடூர சம்பவத்துல வெளியான தகவல் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. கோவை சூலூர் அருகே நடந்த இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்கவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 10 வயது சிறுமி காணாமல் போன பிறகு அடுத்த நாள் அவங்க உடல் மீட்கப்பட்டிருக்கு. போலீஸ் விசாரணையில நாகப்பட்டினத்தை சேர்ந்த கார்த்திக் மோகன் என்ற இருவரை கைது பண்ணியிருக்காங்க. இதுல முக்கிய குற்றவாளி கார்த்திக் கொடுத்திருக்கிற வாக்குமூலம் கேட்கவே அதிர்ச்சியாக இருக்கு. அந்த சிறுமிக்கு அடிக்கடி சாக்லேட் வாங்கி கொடுப்பது வழக்கமாக இருந்ததாகவும், சம்பவம் நடந்த நாளும் சாக்லேட் வாங்கி கொடுத்து குளக்கரைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்க போறோம்னு அந்த குழந்தை கேட்டதும் பதில் சொல்லலையாம். தொடர்ந்து குழந்தை சத்தம் போட்டதால் கழுத்தை நெரித்து கொன்றதாகவும், அதன் பிறகு உடலை புதருக்குள் வீசியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்த சம்பவம் கோவையில பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்வி எழுந்திருக்கு.